வியூவர்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நெல்லை இருக்கு இல்லையா, நெல்லையில் காங்கிரஸினுடைய கிழக்கு மாவட்ட செயலாளராக இருந்த ஜெயக்குமார் தன்சிங் அவருடைய மரணம் அப்படின்றது இப்போ தமிழக அரசியலில் ரொம்ப பெரிய பூகம்பம் அப்படின்றது ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு அகில இந்திய கட்சி, அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சியில் வரிசையில் அமர போகிறாங்க அப்படின்ற ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஸோ அதையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா பல வருஷங்கள் தமிழ்நாட்டில் ஆதிக்கம் செலுத்த ஒரு கட்சி அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான பெருமைகள் அப்படின்றது இருக்குது அப்படின்னே சொல்லலாம். காங்கிரஸ் இப்போ வந்துட்டு ஃபார்ம்ல இல்லாமல் இருக்கலாம், அதுக்கான தலைமைகள் இருக்கு இல்லையா, தலைமைகளுக்கான போட்டிகள் அப்படின்றது இருக்கலாம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா முழுக்க காங்கிரஸினுடைய அலை அப்படின்றது படுபயங்கரமாக வீசின ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கட்சி, கூட்டணி கட்சி தான் ஆட்சியிலேயே இருக்கு அப்படின்ற சுச்சுவேஷனில் கூட பார்த்தோம் அப்படின்னா நெல்லை மாதிரியான ஒரு முக்கியமான நகரத்தில் கிழக்கு மாவட்ட செயலாளர் அவருடைய சொந்த தோட்டத்திலே பார்த்தோம் அப்படின்னா பாதி எரிஞ்ச நிலையில் அவருடைய பிணம் அப்படின்றது கண்டெடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அது கொலையா தற்கொலையா அப்படின்ற இன்வெஸ்டிகேஷன்லாம் போகும்போது கை கால்கள் கட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வயிற்றினுடைய மேல் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா இரும்பு தகடு மாதிரி இருக்கு. ஸோ இது கொலை தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா போலீஸ் உறுதியும் படுத்திட்டாங்க. யார் பண்ணது, என்ன பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா அவர் இறக்குறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவருடைய பிஏ கிட்ட ஒரு லெட்டர் அப்படின்றது ஒரு 4-5 பக்கத்துக்கான லெட்டர் அப்படின்றத கொடுத்திருக்காரு, மரண வாக்குமூலம் மாதிரி அப்படின்னே சொல்லலாம். அதுல இப்ப சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய ஒருத்தர் பேர் உட்பட 8 பேருடைய பெயர் அப்படின்றது வந்து எழுதியிருக்காரு. எனக்கு மரணம் அப்படின்றது நடக்குது அப்படின்னா இது வந்துட்டு எனக்கு கொலை மிரட்டல் அப்படின்றது வந்துகிட்டே இருக்கு. இது வந்துட்டு நான் சர்வசாதாரணமாக எடுத்துக்கிற மாதிரியும் கிடையாது. ஏன்னா 3 நாள் பார்த்தோம் அப்படின்னா என் வீட்டுக்கு வெளியில் ஆட்கள் நடமாட்டம் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கு. நான் எந்திரிச்சு வெளியே போனேன் அப்படின்னா ஓடிடுறாங்க. ஸோ இது சாதாரண விஷயமாக நான் எடுத்துக்க போறது கிடையாது. இன்கேஸ் எனக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா அதுக்கு இந்த 8 பேர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி எழுதி தன்னுடைய பிஏ கிட்ட கொடுத்துருக்காரு. அந்த லெட்டர் எழுதின 2வது நாள் பார்த்தோம் அப்படின்னா காணாம போனாரு. காணாம போன 2 நாள் கழிச்சு அவருடைய தோட்டத்து பக்கத்துல எரிஞ்ச நிலையில கண்டெடுக்கப்படுறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது காங்கிரஸ் மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே உலுக்கியிருக்கு. யார் இந்த ஜெயக்குமார் தன்சிங், அவருக்கு பின்னாடி கொலை இருக்கு இல்லையா, கொலைக்கு பின்னாடி எழுதப்பட்ட அந்த 8 பெயர்கள் என்ன அப்படின்ற மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஜெயக்குமார் தன்சிங்கை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா நெல்லையில் திகையன் விலை அப்படின்ற அடுத்து இருக்கக்கூடிய கரைச்சத்தூர் புதூர் அப்படின்ற இடத்த சேர்ந்தவர் தான் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ அங்கே பார்த்தோம் அப்படின்னா கேபி கருப்பையா அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய அப்பா வந்துட்டு அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் நெல்லையினுடைய மாவட்ட தலைவராக இருந்திருக்காரு. அப்பாவுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கட்சியில் நிறைய பணிகள் அப்படின்றதெல்லாம் செஞ்சு ஜெயக்குமார் தன்சிங் இருக்கார் இல்லையா, இப்போ நடந்து முடிஞ்ச எம்பி எலெக்ஷனுக்கு கூட பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப தீவிரமான வேலைகள்லாம் பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆதரவாளர்கள் சைட்லேருந்து சொல்லப்படுது. அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா கட்சி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓடுவார். அது மட்டும் இல்லாமல் கட்சியை தாண்டி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா பில்டிங் கான்ட்ராக்ட்ஸாக இருந்தாலும் சரி, ரோட் கான்ட்ராக்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்றத எடுத்து பண்ணுறதான் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ஒர்க்காகவே பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ மே 2ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா வீட்டிலேருந்து போகிறாரு. வீட்டிலேருந்து வெளியே போனவர் மறுபடியும் வீடு திரும்பலை அப்படின்னும் போது தான் பார்த்தோன்னா அவருடைய பையன் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் தராரு. இந்த மாதிரி அப்பாவை காணோம், 2ஆம் தேதி வெளியே போனார், நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலே ஆளை காணோம், அது மட்டும் இல்லாமல் ஃபோன் பண்ணாலும் ரீச் ஆகல, அப்பா எங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது தான் போலீஸ் அந்த கம்ப்ளைண்ட் அப்படின்றத எடுத்துட்டு தீவிரமாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவரை தேடி 2 நாள் தேடுதல் வேட்டை அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கும் போதே பார்த்தோம்னா 4வது நாள், அதாவது மே 4ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா அவருடைய தோட்டம் உவரி அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய தோட்டத்தில் பாதி எரிஞ்ச நிலையில பிணமா மீட்கப்படுறாரு அப்படின்னே சொல்லலாம். இது ரொம்ப பெரிய அதிர்ச்சி அப்படின்றத ஏற்படுத்துது. ஏன்னா ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியாக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா நல்லா பிரபலமான ஒரு அறிமுகமான ஒரு ஃபேஸாக இருக்குது. என்ன ஆச்சு, எதனால் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எப்படி வந்துட்டு இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றத கொண்டு போகிறது முன்பகையா இல்லை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜெயக்குமார் தன்சிங்கை பொறுத்த வரைக்குமே எல்லாம் சுற்றி இருக்கவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நல்ல மனுஷங்க, நல்ல பண்பான ஒரு மனுஷன், யாருக்கிட்டையும் தேவையில்லாத பிரச்சனை அப்படின்றதுக்கெலாம் போக மாட்டார், டீசெண்டான ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா போலீஸ் 1 இல்லை 2 இல்லை 7 தனிப்படை அப்படின்றத வந்துட்டு அமைக்கிறாங்க. 7 தனிப்படை அப்படின்றத அமைச்சு அந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றத தொடங்கும் போது தான் அவருடைய பிஏ ஒரு லெட்டர் கொடுக்குறாரு, இந்த மாதிரி ஐயா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லெட்டரை வாங்கி படிச்சவங்களுக்கு ரொம்ப பெரிய ஷாக் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, எனக்கு வந்துட்டு தொடர்ந்து இந்த கொலை மிரட்டல் அப்படின்றது வந்துகிட்டே இருக்கு, அரசியல் இதெல்லாம் சர்வசாதாரணம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு கிராஸ் பண்ணி போற அளவுக்கு இந்த கொலை மிரட்டல்கள் கிடையாது, உண்மையான கொலை மிரட்டல்களாகவே வந்துகிட்டு இருக்கு. ஸோ என் வீட்டுக்கு வெளியில பார்த்தோம் அப்படின்னா 3 நாளா ஆள் நடமாட்டம் அப்படின்றது இருக்கு. நான் வந்துட்டு திருடங்களா இல்லை ஏதாவது பொருள் எடுக்க வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி வெளியே போய் பார்த்தேன் அப்படின்னா வெளியே போனோடனே ஆட்கள் அங்கேருந்து சதறி ஓடிடுறாங்க. ஸோ என்னை சுற்றி என்னமோ நடக்குது, இன்கேஸ் என் உயிர் இருக்கு இல்லையா, என் உயிர் போயிருச்சு அப்படின்னா இந்த 8 பேர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கிறாரு. அதில் முதல் பேராக பார்த்தோம் அப்படின்னா கள்ளிக்குயம் ஊராட்சி தலைவரான ஆனந்தராஜா,
நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி, ஓய்வு பெற்ற நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி குத்தாலிங்கம், இடையாங்குடியில் பார்த்தோம் அப்படின்னா பள்ளி தாளாளராக இருக்கக்கூடிய ஜெய்கர், அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்ஜினியர் ஜேசுராஜா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பேருக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 பேருக்கும் எனக்கு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை அப்படின்றது வந்துட்டு இருக்கு. கான்ட்ராக்ட் விஷயமா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை அப்படின்றது இருக்கு. இதை நான் கேட்டேன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு வந்துட்டு கொலை மிரட்டல் அப்படின்றத விட்டுறாங்க, எனக்கு வர வேண்டிய அமௌண்ட் அப்படின்றது வந்து இருக்கு. ஸோ நான் அந்த பணத்தை கேட்கும்போது பார்த்தோம் அப்படின்னா எனக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்படுது அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இப்போ நாங்குநேரி தொகுதி இருக்கு இல்லையா, அந்த நாங்குநேரி தொகுதியில் சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய ரூபி மனோகரனுடைய பெயர் அப்படின்றத எழுதியிருக்காரு. அதுதான் இப்போ இன்னும் பெரிய பரபரப்பு அப்படின்றத ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ரூபி மனோகரன் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு பல விஷயங்கள் வந்துட்டு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 இல்லை 2 இல்லை 70 லட்சம் ரூபாய் வந்துட்டு வாங்கியிருந்தாரு. ஸோ அந்த 70 லட்சம் ரூபாய் மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இந்த எலெக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த எம்பி எலெக்ஷனுக்கு கூட செலவு பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபா அப்படின்றது வந்து வாங்கியிருந்தாரு. ஆல்மோஸ்ட் 78 லட்சம் ரூபா அப்படின்றத வந்து வாங்கியிருந்தாரு. அதை நான் திருப்பி கேட்குறப்ப பார்த்தோம் அப்படின்னா எனக்கு கொலை மிரட்டல் அப்படின்றது விடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா கேவி தங்கபாலு அவரும் ஒரு 11 லட்சம் ரூபா வாங்கியிருக்காரு. ஸோ ரூபி மனோகரனா இருந்தாலும் சரி, கேவி தங்கபாலுவா இருந்தாலும் சரி, இவங்க 2 பேருமே காங்கிரஸ்ல தலைவர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஒரு அடுத்த கட்ட தலைவர்கள் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியவங்க, ஒரு முக்கியமான பேர் தெரிஞ்ச தலைவர்கள் இருக்கக்கூடியவங்க. ஸோ கேவி தங்கபாலு கிட்ட நான் ஒரு 11 லட்சம் ரூபா அப்படின்றத கொடுத்திருந்த எலெக்ஷனுக்காக அவர்கிட்ட போய் கேட்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ரூபி மனோகரன் இருக்கார் இல்லையா, அவர்கிட்டயே நீங்க போய் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த பணத்தை கேட்கும்போதும் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு கொலை மிரட்டல் அப்படின்றதா விடுக்கப்படுது. ஸோ இவ்வளவு பணம் அப்படின்றத வந்து என்னை ஏமாத்தி என்னை வஞ்சிச்சு பார்த்தோம் அப்படின்னா வாங்கியிருக்காங்க. இன்கேஸ் எனக்கு ஏதாவது ஆகுது அப்படின்னா நான் மேலே குறிப்பிட்ட பெயர்கள்லாம் இருக்கு இல்லையா, அவங்கெல்லாம் கொடுக்க வேண்டிய பணம் அப்படின்றத வாங்கி என் ஃபேமிலி கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இது இன்னும் அடுத்த கட்ட பரபரப்பு அப்படின்றத ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த பணத்தை நான் வந்துட்டு கேட்க போனேன் அப்படின்னா கமலா அப்படின்ற ஒரு பொண்ணை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இல்லாத பொல்லாத வதந்திகள் அப்படின்றதெல்லாம் பரப்பிடுவோம். அது மட்டும் இல்லாமல் உன் பேரே பார்த்தோம் அப்படின்னா நாசப்படுத்திடுவோம் அப்படின்ற மாதிரியான மிரட்டல்கள் அப்படின்றதையும் எடுக்கிறாங்க. என் உயிருக்கு வந்துட்டு பாதுகாப்பு இல்லை அப்படின்றத வந்துட்டு நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ஏதாவது ஆகுதுன்னா இந்த 8 பேருக்கு கட்டாய தண்டனை அப்படின்றது கிடைக்கணும். அது மட்டும் இல்லாமல் என்னை ஏமாற்றி வாங்கின பணம் அப்படின்றது என் ஃபேமிலி கிட்ட போய் சேரணும். அதுக்கு அரசாங்கம் முறையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்க விஷயம் ஒரு பக்கத்தில் பரபரப்பு அப்படின்றத ஏற்படுத்தினாலும் ஒரு பக்கத்தில் பரிதாபத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபேமிலியை பொறுத்த வரைக்குமே ரொம்ப நல்லவருங்க. யார்ட்டையும் வாய்ஸ் ஓவர் பண்ணி கூட பேச மாட்டார், வாய்ஸ் ரைஸ் பண்ணி கூட பேச மாட்டார். யாராக இருந்தாலும் அவரால் முடிஞ்ச ஹெல்ப் அப்படின்றத பண்ணுவார். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அவளுக்கு கொலை மிரட்டல் வந்த விஷயம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கொலை மிரட்டல் வருது அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம சொன்னோம் அப்படின்னா ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க பயந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை கூட பார்த்தோம் அப்படின்னா யார்கிட்டையுமே சொல்லாமல் இருந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்த கட்டமாக பார்த்தோம் அப்படின்னா ரூபி மனோகரன் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட செய்தியாளர்கள்லாம் போய் கேட்கும்போது நானும் ஜெயக்குமாரும் வந்துட்டு அண்ணன் தம்பி மாதிரி வந்துட்டு இருந்தோம். எங்க 2 பேருக்கு இடையில கொடுக்கல் வாங்கலே சுத்தமா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கொடுக்கல் வாங்கல் அப்படின்றது சுத்தமா கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஜெயக்குமார் வந்துட்டு எனக்கு பல இடங்களில் உறுதுணையா இருந்திருக்காரு. அவருடைய இழப்பு அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா எனக்கும் இழப்பு தான். ஸோ என் பேரை வந்துட்டு கெட்டு போக வைக்கணும், என்னுடைய எம்எல்ஏ பதவி இருக்கு இல்லையா அதுக்கு வந்துட்டு ஆப்பு வைக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலர் வந்துட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவான அறிக்கை அப்படின்றத விட்டுருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவர் எழுதின அந்த மரண வாக்குமூலம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு அவருடைய கையெழுத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபேமிலி உறுதிப்படுத்தியிருக்கிறதுனால இப்போ அவர் யார் யாருடைய பெயர் அப்படின்றத போட்டாங்களோ அந்த 8 பேர்கிட்டையுமே தனித்தனியாக விசாரணை அப்படின்றத நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை பார்த்தோம் அப்படின்னா டைரக்டாக ஜெயக்குமாருடைய உடலுக்கு அஞ்சலி அப்படின்றத செலுத்திட்டு ஜெயக்குமாருடைய மரணம் இருக்கு இல்லையா அதில் பல அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா பல விஷயங்கள் அப்படின்றது வெளிவரும். எங்களுக்கு பல சந்தேகங்களும் இருக்குது. ஸோ நாங்கள் முறையாக விசாரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் சார்பில் ஒரு கமிட்டி அப்படின்றதும் அமைச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் போலீஸும் முறையான நடவடிக்கை அப்படின்றத எடுத்திருக்காங்க. இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்க இல்லை இந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் அது காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி இல்லை வேற யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அரசியல் பின்புலமாக இருந்தாலும் சரி முறையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்தோம் அப்படின்னா உறுதி தந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னதோட மட்டும் இல்லாமல் நாங்கள் முறையான ரொம்ப நீளமான நடவடிக்கை அப்படின்றத நேர்மையாக எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா அரசியல் கொலைகள் அப்படின்றது ஓஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு டாக் எலும்ப ஆரம்பிச்சிருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நெல்லை மாதிரியான ஒரு முக்கியமான பகுதிகளில் அதுவும் கிழக்கு மாவட்ட செயலாளர் பார்த்தோம் அப்படின்னா கொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது மறுபடியும் அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து பல பெரிய தலைகள் உருளும் அப்படின்னு சொல்லியும் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ ஜெயக்குமார் தன்சிங் மரணம் இருக்கு இல்லையா, அந்த மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடியது யார், எதனால் அவர் கொலை செய்யப்பட்டார் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம்னா வரக்கூடிய நாட்களில் வெளிவர
வெளிவரும்போது ரொம்ப பெரிய அதிர்ச்சிகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.